ராதே கிருஷ்ணா. என் பேர் கோமதி. மாசானா மார்கஷீர்ஷோகம் அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்லியிருக்கார். ஸோ அப்படி இருக்கிற இந்த தருவாயில் த டிவைன் தமிழ் சேனல் இந்த திருப்பாவை சேவிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கா. பாசுரம் 5. மாயனை மன்ன வடமதுரை மைந்தனை, மாயனை மன்ன வடமதுரை மைந்தனை, தூய பெரு நீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனே, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, போய பிழையும் புகு தருவான் என்றனவும், தீயினில் தோசாகும் சேப்பேலோரும் பாவாய். மார்கழி மாதம் திருப்பாவை 5ஆம் பாசுரம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை என்னும் ஆரம்பிக்கும் பாசுரம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி என்று உத்தமனை பாடி ஆழிமழை கண்ணனை பிரார்த்தித்து நன்றாக மழை பெய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்த ஆண்டாள் இந்த பாசுரத்தில் கண்ணனை மாயன் என்கிறாள். மாயன் என வியப்பிற்குரிய ஒரு செயல்களை, அதாவது ஒரு அதிர்ச்சி, இவர் இன்ப அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி ஒரு செயலில் கண்ணன் பண்ணுறதில் அவன் ரொம்ப வித்தகன். அதனால தான் மாயன் அப்படின்னு சொல்கிறா ஆண்டாள் கண்ணனை. வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை. யமுனை நதி தூய பெருநீர் யமுனை. ஏன்னா கண்ணன் சேட்டுதுங்கள் பண்ண நதி யமுனை. அதனாலேயே அந்த யமுனைக்கு ஒரு பேர் உண்டு, பெரும் பேர் உண்டு. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை என்று கூறுகிறாள். அதாவது தான் பிறந்த தேவதிக்கு ஒரு பவித்திரத்தை உண்டாக்கினான் கண்ணன். அவர்களுக்கு மகனாக பிறந்து ஒரு மேன்மை கொடுத்தான் தேவகிக்கு. அதனால் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் அதாவது நல்ல மனசோட நாம் தூவி தொழுது எப்படி பகவானை நாம் துதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். எப்படின்னா வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது அப்படின்னு சொல்கிறார். அதாவது எப்படின்னா மனசால் நாம் என்ன நினைக்கிறோமோ அதே தான் வாயால் பேசணும், என்ன வாயால் பேசுகிறோமோ அதுதான் செயலில் வரணும். ஸோ இதில் ஒரு சூக்ஷமம் என்னென்னா, ஒரு யோக சாஸ்திரமும் இதில் அடங்கி இருக்குது. யோக சாஸ்திரம் இதே தான் சொல்கிறது. நம்ம மனசில் நினைக்கிறது, வாயால் பேசுறது, செயலில் வருது. இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். அப்படி இருந்து நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலும் இந்த மாதிரி இருந்ததுன்னா தவறு என்பது நம் செயலில் வரவே வராது. அப்படி இதனால் செஞ்சால் என்ன பலன் அப்படின்னா, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது போய பழியும் புகுதர்வான் என்றனவும். போய பழி அதாவது இதுக்கு முன் செய்த பாவங்கள், இன்றைக்கி வரப்போகிற பாவங்கள், இது எல்லாத்தையும் என்ன ஆகும் அப்படின்னா தீயினில் தூசாகும். நெருப்பில் எப்படி ஒரு பஞ்சு விட்டால் உருவே தெரியாமல் அப்படி பொசுங்கி போடுமோ அந்த மாதிரி ஒரு நல்லது நமக்கு நடக்கும், நம் பாவங்கள் கழியும் என்று ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். மேலும் ஆண்டாளை பிரார்த்திப்போம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.